ரஷ்யா உக்ரைன் இந்த போர்ல நம்ம பல நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போல உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி பல வகையான ரோபாட்ஸை இந்த போர்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல வீடியோ பதிவுகள் பல ஐட்டங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ரஷ்யா களமிறக்கியிருக்காங்க, உக்ரைன் களமிறக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வரிசையில உக்ரைனோட ஒரு ட்ரோன் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது போல ஒரு ட்ரோன் வந்து கிரவுண்ட் பேஸ்டு ட்ரோன், இது உக்ரைனால தயாரிக்கப்படுது, டெஸ்டிங்ல இருந்தது, இப்போ ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இப்போ அது பேட்டில் கிரவுண்ட்ல களமிறங்கி பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. பெருமளவில் அது போல ட்ரோன்களை இந்த மைன்களை டிப்ளாய் பண்றதுக்காக உக்ரைன் தரப்புல இருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. என்னன்னா, இப்ப ரஷ்யா போய் ஒரு இடத்துல டிமைன் பண்றாங்கன்னா அந்த இடத்துல இம்மீடியட்டா ஒரு ட்ரோன் அனுப்பி 2-3 மைன் அந்த இடத்துல போட்டு வந்துடுறது. இதனால ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய குடைச்சலா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோலாம் பதிவு வந்துட்டு இருந்தது. அது சைட்ல லோட் ஆகும், பாத்தீங்கன்னா தெரியும். போல பல ட்ரோன்கள்ல அப்படியே செயின் மாதிரி அடுத்தடுத்த மைனை கட்டி விட்டாங்கன்னா ஒரு 10-15 ட்ரோனை பயன்படுத்தினாங்கன்னா ஈஸியா சீக்கிரமா மைனை வந்து டிப்ளாய் பண்ணிடலாம். இதனால உக்ரைனோட டிஃபென்ஸுக்கு அதிக அளவுல பயனுள்ளதா இருக்கு இது போல ட்ரோன்கள் அப்படின்றது போல சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல ரஷ்யாவோட ஆர்லாண்ட் ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரோன்கள்லாம் ரிகனைசன் பர்பஸ்க்காக ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ட்ரோன்களை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமை யூஸ் பண்ணி உக்ரைன் வந்து டவுன் பண்றாங்க. உக்ரைனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் கெப்பாசிட்டியும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சில பதிவுகள்ல நம்ம சொல்லியிருப்போம், இது போல உக்ரைனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. அதே போல ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அது போல இப்போ ஆர்லாண்ட் ட்ரோன்களை வந்து இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரை யூஸ் பண்ணி டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதி இல்லாம உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள பகுதி இல்லாம நடுவு சென்டர்ல போய் விழுந்துருச்சு. அதாவது ஒரு பக்கம் ரஷ்யா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் உக்ரைன் இருக்கிறாங்க, நடு சென்டர்ல விழுந்துருச்சு. அந்த ட்ரோனுக்கு டேமேஜ் எதுவும் ஆகல. இப்போ அந்த ட்ரோனை போய் ரிட்ரீவ் பண்ணிட்டு வரணும், யார் போறது அப்படின்ற கேள்வி வருது. இப்போ ரஷ்யா தரப்புல இருந்து ஏதாவது செய்ய முடியுமா? இப்போதைக்கு பண்ண முடியல. அதுக்காக இந்த உக்ரைன் தரப்புல இருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த கிரவுண்ட் ட்ரோன் இருக்கு இல்லையா, இதை அனுப்பி விட்டு போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது போல அனுப்பி விட்டு எடுத்து வந்திருக்கிறாங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இந்த கிரவுண்ட் பேஸ்டு ட்ரோன்கள் மிக அதிக அளவுல உக்ரைனுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது போல. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம். இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமை இருதரப்புலையும் ஒரு டைமும் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இப்போ ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் கிடைச்சிச்சா உக்ரைனுக்கு, இதுக்கு மேல ஆர்லாண்ட் ட்ரோனை அவங்க மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், முதல்லயே பண்ணியிருக்கணும். ஏன்னா அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உக்ரைன் சுட்டு சுட்டு வீழ்த்தும் போது அடிக்கடி இது போல ட்ரோன்கள் வீழ்த்தப்படும். அப்படி வீழ்த்தப்படுது, அதோட உதிரி பாகங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க இம்மீடியட்டா அதை வந்து அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ரஷ்யா. அப்பதான் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல வந்து திரும்பவும் சிக்காது இது போல ட்ரோன்கள். ஒரு வேலை முழுமையா இது போல சிக்கிச்சு, அவங்கள ஃபுல்லி கெப்பாசிட்டியா மாறிட்டாங்க, எந்த ஒரு ட்ரோன் பண்ணாலும் சப்ரஸ் பண்ண முடியும் உக்ரைனால அப்படின்னா அந்த சமயத்துல ரஷ்யாவோட புது ட்ரோன்கள் வேணும் இல்லையா, அதுக்காக அவங்களும் ரகரகமா புதுசா பல விதமான ட்ரோன்களை வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்த சூப்பர் கேம் ட்ரோன் இது போல பலதெல்லாம் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த பதிவுல நம்ம அதை பத்திலாம் பார்ப்போம். பட் இந்த பதிவுல என்னன்னா, இப்ப ரஷ்யாக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இது போல எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். கம்யூனிகேஷன் கட் ஆனோன்னு என்ன ஆகுது, அந்த ட்ரோன் போய் ஏதோ ஒரு இடத்துல விழுந்துருது. இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா யோசிச்சு ஒரு குவாட் காப்டர்ல வந்து ஒரு புது வகையான நேவிகேஷன் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதோட முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அதில் சக்சஸும் ஆயிடுச்சு அப்படிங்கிறதோட சொல்றாங்க. என்னன்னா, சிம்பிளா இப்போ ஒரு குவாட் காப்டர் சர்வேலன்ஸ்க்காக ஒரு ட்ரோன் அனுப்புறோம் அப்படின்னா அந்த ட்ரோனும் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் நிலையில நின்று எந்த இடத்துக்கு சொல்றோமோ அந்த இடத்துக்கு போய் அந்த பிளேஸ் நின்று மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வேளை உக்ரைனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா ஆக்ட் ஆகி அந்த கம்யூனிகேஷனை ஜாம் பண்ணுது, அதாவது அந்த எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து மறக்கடிக்கணும்னு ட்ரை பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரோன் உடனே என்ன பண்ணுன்னா, எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணுச்சோ அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் வந்துருமாமா. இதனால அந்த ட்ரோனை தாக்கி அழிச்சா மட்டும்தான் அந்த ட்ரோனோட உதிரி பாகம் வந்து உக்ரைனுக்கு கிடைக்கும். சிம்பிளா இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரை யூஸ் பண்ணிலாம் ஒரு ட்ரோனை வந்து பிடிச்சிட முடியாது இதுக்கு மேல உக்ரைனால. இதை ரஷ்யா டெஸ்ட் பண்ணி பார்த்து சக்சஸும் பண்ணிட்டாங்க. சரி, அப்படி என்னதான் இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நார்மலா எலக்ட்ரானிக் வார்ஃபேரை யூஸ் பண்ணும்போது இதோட கேமரா வந்து கட் ஆகும், இதோட கம்யூனிகேஷன் கட் ஆகும், எல்லாமே இதாயிரும். இந்த ட்ரோனும் இந்த ஆப்ரேட்டரும் கனெக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த கனெக்ஷன் கூட துண்டிக்கப்பட்டுரும். ஆனாலும் அந்த ட்ரோன் இது போல கட் ஆயிடுச்சு, கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பு கொள்ளவே முடியல ட்ரோன் ஆப்ரேட்டர் கூட அப்படின்றது போல தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ட்ரோன் இம்மீடியட்டா எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க, எங்கிருந்து ஏவி விட்டாங்களோ அதே இடத்துக்கு வந்து உட்காந்துக்கும்.
அந்த ட்ரோன்ல அப்படி என்ன சிஸ்டம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ் அது போல எந்த ஒரு விஷயத்த பயன்படுத்தினாலும் அதை வந்து எப்படின்னா ஹேக் பண்ணிடலாம். அதனால அதுக்கு இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் சிஸ்டம் கொடுத்துடலாமா அப்படிங்கிறது போல யோசிச்சு இந்த குவாட்காப்டருக்கு இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஃபுல்லி அக்யூரேட்டா அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதிக்குள்ள அந்த ட்ரோன் குவாட்காப்டர் வந்துருச்சுனாலே போதும் இல்லையா? எந்த இடத்துல இருந்து ஏவுறாங்களோ அந்த இடத்துலயே பர்டிகுலரா வந்து உட்காரணும்னு நீட் இல்லை. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏவப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு சின்ன ஒரு ரேடியஸ்குள்ள வந்து அது திரும்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா ரஷ்யானால திரும்பி மீட் எடுத்துக்க முடியும் இல்லையா? இந்த வகையான அப்கிரேட ரஷ்யா இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் ட்ரோன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இது கேட்கவும் நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளோட ட்ரோன்கள் வந்து ஈஸியா மாட்டிக்கிட்டே இருக்குன்னா ஒரு தடவையும் அதை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது உபயோகமா இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட சூப்பர் கேம் 350. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் அந்த குவாட்காப்டர் ட்ரோன் பாருங்க, அதுவும் 4K வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே போலதான் இந்த சூப்பர் கேம் ட்ரோனும் ரொம்ப அதிக அளவுல சர்வைலன்ஸ் பண்றதுக்கு மானிட்டர் பண்றதுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்ப ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைனா, இது போல சூப்பர் கேம் 360 இது போல அதிநவீனமான ட்ரோன்களை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் தேவைப்படுது. அதாவது ஒரு கார் இருக்கும், அந்த கார்ல இதுக்குன்னு பிரத்யேகமா செய்யக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் இது போல விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஃப்ரண்ட் லைன் பக்கத்துலயோ இல்ல அந்த இடத்துல ஒரு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு இருக்க ஒரு பகுதியிலயோ போய் நிப்பாட்டி அந்த இடத்துல இருந்து இந்த ட்ரோன்களை ஏவி விடணும். அந்த ட்ரோன் கொஞ்சம் தூரம் போய் உக்ரைனை வந்து உளவு பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆக ரஷ்யாவோட ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு இடம், இந்த ஆப்ரேட்டர் உட்காந்து வேலை செய்யறதுக்கான இடம் இந்த ட்ரோன் கிட்ட இருந்து அதாவது உக்ரைனால தாக்கப்பட முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த இடம், இந்த வண்டியெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அது போல சில இடங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சு, ஏன்னா உக்ரைனும் சர்வைலன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது போல சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குறிப்பா இந்த சூப்பர் கேம் 360 இருக்கக்கூடிய ட்ரோன்களை அந்த காம்ப்ளெக்ஸை குறி வச்சு தாக்கிட்டு இருந்தாங்க ஹிமார்ஸை பயன்படுத்தி. ஏன்னா ஹிமார்ஸ் வந்து ரொம்ப லாங் ரேஞ்ச் இல்லையா, அதனால அதை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதலை உக்ரைன் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதனால சேதங்கள் ரஷ்ய தரப்புல இருந்தது. ட்ரோனை இழக்கலாம், ஆனா ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து இழந்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிக்கல். திரும்ப ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணும். உயிர் சேதம்ங்கிறது ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்குலாம் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இது போல பல விஷயங்கள் இருக்கு. அதனால ரஷ்யா இப்போ இந்த சூப்பர் கேம் 360 இந்த ட்ரோன்களை ஆப்ரேட் பண்றதுக்கு சிஸ்டம்ல இருந்தே பண்ணிக்கலாம். எதுக்கு தனியா காம்ப்ளெக்ஸ், ஒரு தனியா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி செஞ்சு வெறும் இந்த ஒரு கேமிங் லேப்டாப் மாதிரி இருக்குல்ல, இந்த அஸ்யூஸ் லேப்டாப்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யா வந்து டிசைன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஒரு காம்ப்ளெக்ஸான தேவை கிடையாது. ஏதோ ஒரு பக்கம் ரஷ்யாக்குள்ளேயே இருந்துக்குங்க, வாங்க மாஸ்கோக்குள்ளேயே உட்காந்துக்குங்க. அதாவது 100-200னா ஒரு 300-400 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். ஏன்னா இன்டர்நெட்டை பயன்படுத்தி தான் பண்ண போறாங்க. இன்டர்நெட்னா இன்டர்நெட்னு கிடையாது, ஏதோ ஒரு மிலிட்டரிக்கு பயன்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷன் சேனலை யூஸ் பண்ணி தான் பண்ண போறாங்க. ஆனா அந்த அஸ்யூஸ் லேப்டாப் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி பண்ண போறாங்க. இதனால யாரு வேணாலும், எந்த ஆப்ரேட்டர் வேணாலும், எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஒரு ட்ரோனை பயன்படுத்த முடியும். அதுவும் இது போல சர்வேலன்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால பலராலையும் பல இடங்கள்ல சேஃபா உட்காந்துக்கிட்டு அதிகமான ட்ரோன்களை ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பும் போது இன்னுமே அதிகமா சர்வேலன்ஸ் பண்ண முடியும் உக்ரைனோட நிலைகளை அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுவும் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்து அதிக அளவுல கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதனால ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸோட இழப்பை அதிக அளவுல கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருதரப்புலையும் எப்படி கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்புறம் ட்ரோன்ஸ் இந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.